Hello everyone. Let's continue with ancient Indian history, right? இன்னைக்கான கிளாஸில் we are going to start this new dynasty, புஷ்யபூதி dynasty, right? So இவங்களை பற்றி கொஞ்சம் introduction பார்க்கலாம். இன்னும் 1 or 2 கிளாஸஸில் will be concluding this ancient India, right? So as usual நம்ம ஒரு டைனாசிட்டி எடுத்தோம் அப்படின்னா சோர்சஸ் படிப்போம் about the dynasty and அதில் இருக்கக்கூடிய கிங்ஸ் அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, தென் அவங்களுடைய எம்பையர் எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு இருந்தது அண்ட் அதை எப்படி அவங்க கன்சாலிடேட் பண்ணாங்க, அந்த டைம் பீரியடில் இருந்திருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், சோஷியல் லைஃப் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் அந்த டைனாசிட்டியோடைய சிக்னிஃபிகன்ஸ், அதுக்கப்புறம் எப்படி அந்த டைனாசிட்டி டிக்ளைன் ஆச்சுன்னு பார்த்துட்டு ஒரு சில ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம ஒரு டைனாசிட்டியை கன்க்ளூட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ லெட்ஸ் கண்டினியூ வித் this புஷ்யபூதிஸ். who are this புஷ்யபூதிஸ் அப்படின்னா குப்தாஸுடைய ஃபிடேட்ரிஸ் தான் இந்த புஷ்யபூதிஸ், ரைட். ஸோ குப்தா எம்பையர் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஸ்பிளிட்டாக ஆரம்பிக்குது. டிக்ளைனிங் ஃபேஸ் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நிறைய புது கிங்டம்ஸ் எல்லாமே நார்தர்ன் இந்தியாவில் உருவாக ஆரம்பிக்குது. அப்படி உருவான ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டைனாசிட்டி தான் இந்த புஷ்யபூதி டைனாசிட்டி, ரைட். ஸோ இவங்க ஒரு ரூலிங் ஃபேமிலியாக இருந்திருக்காங்க. குப்தாஸ் டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்க அப்படின்னா இவங்க ப்ரிடாமினெண்ட்டாக வர ஆரம்பிக்கிறாங்க, ரைட். ஸோ இவங்களுடைய கேபிட்டல் இட் இஸ் தனேஸ்வர், ரைட். ஸோ புஷ்யபூதிஸ் ஹூஸ் கேபிட்டல் இஸ் தனேஸ்வர், ரைட். நவ் இது குப்தா எம்பையர் ஃபாலோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ அங்கங்கே சின்ன கிங்டம்ஸாக உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மைத்ரகாஸ் அண்ட் சாளுக்கியாஸ், புஷ்யபூதிஸ் அண்ட் லேட்டர் குப்தாஸ், அதுக்கப்புறம் மௌக்கேரிஸ், இந்த மாதிரி புது டைனாசிட்டிஸ் வராங்க. அதில் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் டைனாசிட்டி இஸ் புஷ்யபூதி டைனாசிட்டி ஹூஸ் கேபிட்டல் இஸ் தனேஸ்வர், ரைட். நவ் இப்போ ஒரு புஷ்யபூதி டைனாசிட்டி பற்றி படிக்கிறதுக்கு நமக்கு 2 விதமான சோர்சஸ் இருக்குது. ஒன்று ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், இன்னொன்று லிட்ரரி சோர்சஸ். அஸ் யூஷுவல் நமக்கு ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ்லாம் எதெல்லாம் படிப்போம், அங்கே இருக்கக்கூடிய காயின்ஸு அண்ட் அந்த டைம் பீரியடில் கட்டப்பட்ட கோவில்கள், சில இம்பார்ட்டண்டான பில்டிங்ஸ், மோனுமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்டிஃபேக்ட்டு, ஆப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் கல்வெட்டுகள், எடிக்ட்ஸு, அரசாணைகள் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் மற்ற நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம அவங்கள பற்றி படிப்போம். இப்போது இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் எடிக்ஸில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா மதுபன் இன்ஸ்கிரிப்ஷன், சோன்பட் இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பன்ஷேக்ரா இன்ஸ்கிரிப்ஷன், ரைட். இது ரிலீஜியஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புத்திஸ்ட் ஸ்கிரிப்சர், அதே மாதிரி செக்யூலரில் அதாவது ரிலீஜியஸ் அல்லாத நான் ரிலீஜியஸ் லிட்ரரி சோர்சஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம் பீரியடில் இருக்கக்கூடிய ட்ராவலர்ஸுடைய மெமரிஸ், அதுக்கப்புறம் பிளேஸு, ட்ராமாஸு, போயிம்ஸ், இது எல்லாமே அந்த டைம் பீரியட் பற்றி அங்கே எந்த மாதிரியான சோஷியல் லைஃப் இருந்தது, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இருந்தது நமக்கு தெரிய வரும் இல்லையா. ஸோ இதில் ட்ராவலர்ஸோடைய மெமரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் குவான்ஸ்வான் அண்ட் இட் இஸ் த ரெக்கார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், ரைட். ஸோ அவருடைய மெமரிஸ் ஒன்று. அதுக்கப்புறம் பானபட்டா எழுதியிருக்கக்கூடிய ஹர்ஷ சரித்ரா, அதுலேயும் நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹர்ஷவர்தன் எழுதியிருக்கக்கூடிய ட்ராமாஸான பிரியதர்ஷிகா, நாகநந்தா, ரத்னவலி, இதிலிருந்து நமக்கு தெரிய வரும், ரைட். ஸோ தீஸ் ஆர் தி சோர்சஸ், நான் ரிலீஜியஸ் ஆர் செக்யூலர் லிட்டரரி சோர்சஸ் ஃபார் லேர்னிங் அபவுட் புஷ்யபூதி டைனாசிட்டி, ரைட். ஸோ நவ் we are going to focus on the prominent kings in this dynasty. ஸோ ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா, and before getting into the prominent kings, the timeline for புஷ்யபூதி dynasty is 490 AD to 647 AD, which means BC. Sorry, that is CE, Common Era, right? 590 Common Era to 647 Common Era. இதில் அந்த புஷ்யபூதிங்கிறது யார் அப்படின்னா இவர் தான் ஃபவுண்டர், ரைட். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹுன்ஸ் இன்வேஷனை இவர் ரொம்ப தடுத்து நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் he declared independence, right. So they were called as Vardhanas. And next is that பிரபாகவர்தன், ரைட். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா கிங்ஸ்க்கு பின்னாடியும் என்ன வரும் அப்படின்னா வர்தன்கிற வேர்ட் சேர்த்திருப்பாங்க. அண்ட் பிரபாகவர்தன் இஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிங் இன் திஸ் டைனாசிட்டி, ரைட். இவர் என்ன டைட்டில் அசியூம் பண்ணுறாரு அப்படின்னா மகாராஜாதிராஜா அண்ட் பரம்ப த்ரக்கா, ரைட். ஸோ தீஸ் ஆர் தி டைட்டில்ஸ் அடாப்டட் பை பிரபாகவர்தன். நெக்ஸ்ட் வருது ராஜவர்தன். இவர் பிரபாகவர்தனுடைய ஃபர்ஸ்ட் சன்னு. இவருடைய பிரதர் தான் ஹர்ஷவர்தன், ரைட். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ப்ரொடாமினன்டான கிங்கு இன் திஸ் டைனாசிட்டி இஸ் ஹர்ஷவர்தன். அண்ட் இவர் he is also called as last great Hindu king of India, right. And now how ஹர்ஷவர்தன் rose to powerங்கிறத நம்ம பார்க்கலாம், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா பிரபாகவர்தன் இறந்ததுக்கப்புறம் அவருடைய ஃபர்ஸ்ட் பையனான ராஜவர்தனா அரையணை ஏறுறாரு, ரைட். ஹி பிகேம் தி கிங். அண்ட் இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் உண்டு, அவங்க பேர் ராஜஸ்ரீ, ரைட். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மௌக்காரி ரூலரான கிரிவர்மனுக்கு அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, ரைட். ரிமைண்ட் த ஸ்டோரி.
ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா பிரபாகவர்தனோட பையன் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் பையன் வந்து ராஜவர்தனா. அண்ட் இவர் வந்து அரசர் பதவி இருக்கிறாரு. இவருடைய சிஸ்டர் வந்து ராஜஸ்ரீ. இவங்களை வந்து மௌகாரி ரூலரான கிரிவர்மனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ரைட். இப்போ மால்வாவுடைய ரூலரான தேவகுப்தா இருக்காரு இல்லையா, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா லைக் ஹி இஸ் இன் பேட்டில் வித் சசாங்கா. ரைட். ஸோ த ரூலர் ஆஃப் பெங்கால் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பெங்காலுடைய ரூலர் வந்து கிரிவர்மனை வந்து கொலை பண்ணிடுறாரு. ஐ மீன் பேட்டில் வந்து ஹி காட் கில்டு. ரைட். கிரிவர்மன் காட் கில்டு. அண்ட் இதை கேட்டு ராஜவர்தன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லைக் மால்வா கிங் எதிர்த்து வந்து போரிட போகிறாரு. ஸோ இப்படி போகும்போது ஹி வாஸ் மர்டர்டு பை சசான்கா. ரைட். ஸோ சசான்கர்களால் இவர் வந்து கொலை பண்ணப்படுறாரு. நான் அவருடைய தம்பியான ஹர்ஷவர்தன் வந்து அவர் வந்து பதவி இருக்கிறாரு. ரைட். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்களுடைய சிஸ்டரை வந்து ரெஸ்கியூ பண்ணுறது. ரைட். அவங்க வந்து ஃபாரஸ்ட் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்கள போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துட்டு இவருடைய பிரதர் அண்ட் பிரதரின் அவ கொலை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களை வந்து ரிவெஞ்ச் எடுப்பார். ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹர்ஷா வந்து இவருடைய சிஸ்டரை வந்து திருப்பி போய் தேடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து உங்களை கொண்டு வந்துருவாங்க. ரைட். தென் ஹி annexed தி ஹர்ஷவர்தன் annexed தி சசாங்கா கிங்டம். ரைட். அண்ட் சின்ஸ் சன் ஆஃப் ஹிஸ் சிஸ்டர் வாஸ் ஆல்சோ இன்ஃபென்ட் விச் மீன்ஸ் இப்போ வந்து அகெயின் வி ஆர் ரிப்பீட்டிங் த ஸ்டோரி. பிரபாகவர்தனுடைய மொத்தம் 3 பேர் அவங்களுக்கு, ராஜவர்தனா, ராஜஸ்ரீ அண்ட் ஹர்ஷவர்தன். ராஜவர்தனா வந்து பிரபாகவர்தன் இறந்ததுக்கு அப்புறம் பதவி இருக்கிறாரு. ராஜஸ்ரீ காட் மேரிட் டு கிரிவர்மன். அண்ட் ரைட். ஸோ இப்போ வந்து this Girivarman got killed. Right. So it was involved யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தேவகுப்தா and with சசான்கா. Right. And now இதை கேட்டு ராஜவர்தனா வந்து மார்ச் பண்ணி போகும்போது, அதாவது மால்வா கிங்கோடைய மார்ச் பண்ணி போவார். பட் ஹி வாஸ் காட் மர்டர்ட் பை சசான்கா. ரைட். நவ் ஹர்ஷா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து த்ரோனுக்கு வராரு. இவருடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி போய் அவங்களுடைய சிஸ்டரை வந்து ரெஸ்கியூ பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய பிரதர் அண்ட் பிரதரின் கொலை பண்ண மற்ற ரூலர்ஸை வந்து அவெஞ்ச் பண்ணுறது. ரைட். ஸோ ஹர்ஷா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய சிஸ்டரை போய் கண்டுபிடிச்சிட்டு வராரு. அதுக்கப்புறம் சசான்கா கிங்டமை வந்து ஆக்குபை பண்ணிடுவார். ஐ மீன் அனெக்ஸ் பண்ணிடுவார். இப்போ அந்த இவருடைய சிஸ்டருடைய சன் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப சின்ன பையங்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மௌகாரிஸுடைய கேபிட்டலான கன்னோஜியும் இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவார். ரைட். ஸோ திஸ் இஸ் ஹர்ஷவர்தன் ரோஸ் டு பவர். ரைட். நவ் the next thing is that just to focus here, இப்போ பார்த்த ஸ்டோரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பிரபாகவர்தன், இவருக்கு மொத்தம் 3 பேர், ராஜஸ்ரீ, ராஜவர்தன், ஹர்ஷவர்தன். ஸோ ராஜவர்தன் வந்து இவர் இறந்ததுக்கு அப்புறம் பதவிக்கு வராரு. அண்ட் இவர் வந்து இவருடைய சிஸ்டர் ராஜஸ்ரீ வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கிரிவர்மனுக்கு. கிரிவர்மன் காட் கில்ட். ரைட். ஹூ இஸ் கிரிவர்மன் அப்படின்னா ஹி இஸ் ரூலர் ஆஃப் கன்னோஜ். ரைட். அண்ட் இது வந்து தேவகுப்தா அண்ட் சசாங்கா இவங்களோட வந்து போரிடும் போது இவர் இறந்து போயிடுவார். இதை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக யார் வரா அப்படின்னா ராஜவர்தன் வராரு. அண்ட் ஹி காட் கில்டு பை தி சசாங்கா. ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஹர்ஷவர்தன் வந்து இவங்களை அவெஞ்ச் பண்ணுறாரு. அண்ட் ராஜஸ்ரீ வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிடுறாரு. ரைட். திஸ் இஸ் த ஸ்டோரி. நவ் இப்போ வந்து ஹர்ஷவர்தன் ஒரு கான்கரர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மொத்த இந்தியாவையும் ஒரு அம்பர்லாக்கு கீழே கொண்டு வரணுங்கிறது இவருடைய கனவாக இருக்குது. ஹர்ஷவருடைய கனவாக இருக்குது. ரைட். நவ் சாளுக்கியன் கிங் வந்து புலிகேஷன் டூங்கிறது யார் அப்படின்னா ஹீஸ் அ சாளுக்கியன் கிங். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நர்மதா பாசஸை வந்து அந்த நர்மதா நதிக்கரை இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப கீனாக கவனிச்சுட்டு இருக்காரு, ரொம்ப கீனாக காட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை தாண்டி யாராலையும் போக முடியல. ஸோ டவுன் சவுத்துக்கு யாராலையும் வர முடியல. ரைட். சி ஹியர், இதுக்கு கீழே வந்து யாராலையும் போக முடியல. ரைட். நவ் ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா புலிகேஷன் 2 வந்து ஹர்ஷா வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ புலிகேஷன் 2 ஹி டிஃபீட்டட் ஹர்ஷா. ரைட். அண்ட் ஹர்ஷா வந்து லேட்டர் அவர் என்ன டிக்ளேர் பண்ணிக்கிறாரு அப்படின்னா உத்திரபாத்பதி. ரைட். விச் மீன்ஸ் லார்ட் ஆஃப் நார்தர்ன் ரூட்ஸ். ரைட். இது புலிகேஷன் 2 அவர் எப்படி டிக்ளேர் பண்ணிக்கிறாரு அப்படின்னா தக்ஷிண பாத்பதி. ரைட். ஸோ உத்திரபாத் அப்படின்னா நார்தர்ன் ரூட்ஸ், தக்ஷிண பாத்னா சதர்ன் ரூட்ஸ். ரைட். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் அதாவது எப்படி அசோகரோட லைஃப் மாறிச்சோ கலிங்கா பேட்டிலுக்கு அப்புறம், அதே மாதிரி ஹர்ஷாவோட லைஃப்பும் நமக்கு என்னாகும் அப்படின்னா 1642 to 43 CE வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து ஏற்படும். ரைட். இவருடைய லாஸ்ட் மேஜர் அட்டாக் எங்கே நடந்ததோ அப்படின்னா கஞ்சம் கோஸ்ட்ல வந்து நடந்திருக்கும். ரைட். இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எந்த ஒரு போருக்குமே போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அசோகர் மாதிரி அவர் வந்து மாற ஆரம்பிக்கிறாரு. ரைட். அண்ட் அசோகா என்ன பண்ணாரு, கலிங்கா கான்குவெஸ்ட்க்கு அப்புறம் இவரோட ஆட்டிடியூட் மாறிச்சு இல்லையா, திக்விஜயிலிருந்து நாடு பிடிக்கிறதுலேருந்து தர்ம விஜயை நோக்கி போனார். ரைட். தர்ம விஜயம். நம்ம ஹர்ஷவர்தன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கஞ்சம் கான்குவெஸ்ட்டுக்கு அப்புறம் இவருடைய இதுவும் வந்து புத்திசமால் அதிகமாக ஈர்க்கப்பட்டு அந்த சைட் போக ஆரம்பிக்கிறாரு. இவருமே வந்து அதுக்கப்புறம் அசோகர் மாதிரி தான் ஹர்ஷவர்தனும் எந்த ஒரு லிவிங் திங்கும் இதுக்கப்புறம் கொலை பண்ண மாட்டேன், அதே மாதிரி வந்து
அனிமல் ஃப்ளஷை வந்து யூஸ் பண்ணுறது வந்து பனிஷபிள் அஃபென்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ நிறைய மொனஸ்ட்ரீஸ் வந்து இவரோட எம்பையர் த்ரூ அவுட் தி எம்பையர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஹர்ஷவர்தன் இஸ் அ மேன் ஆஃப் இன்டெலெக்ட், ரைட். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் ஒரு அக்கம்ப்ளிஷ்ட் ஆத்தர், ஒரு நிறைய எழுதுவார். அதே மாதிரி ஹீஸ் அ கேலிகிராஃபிஸ்ட், இவர் ரொம்ப நல்ல ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். அண்ட் ஹீஸ் அ கேலிகிராஃபிஸ்ட் அண்ட் ஹீஸ் அ கிரேட் பேட்டர்ன் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ரைட். இவர் வந்து மொத்தம் 3 பிளேஸ் வந்து எழுதியிருக்காரு. ஒன்று வந்து நாகநந்தா, ரத்னவலி அண்ட் பிரியதர்ஷிகா. இதில் நாகநந்தாவில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா லைக் ஜுமுத் வாகனா அவங்களுடைய செல்ஃப் சாக்ரிஃபைஸ் இருக்கும் இல்லையா, நாகர்களை காப்பாற்றுறதுக்காண்டி இவர் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய செல்ஃப் சாக்ரிஃபைஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் இஸ் ரத்னவலி. ரத்னவலியில் வந்து ரத்னவலிங்கிற ஒரு பிரின்சஸ், அதுக்கப்புறம் உதயனா கிங் பற்றி இவர் வந்து எழுதியிருப்பாரு, ரைட். ஸோ நெக்ஸ்ட் இதில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹோலி செலிப்ரேட் பண்ணது வந்து நமக்கு டெக்ஸ்டுவல் ரெஃபரன்ஸில் வந்து இருக்கும், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் பிரியதர்ஷிகா. பிரியதர்ஷிகாங்கிறது என்ன அப்படின்னா கிங் உதயனாக்கும் பிரியதர்ஷிகாக்கும் இடையில இருக்கக்கூடிய லவ் அஃபேர், ரைட். அதை பற்றி இருக்கிறது தான் வந்து பிரியதர்ஷிகா. And this is how Harshavardhan has become a conqueror and he is a man of intellect, right. And we can add a few things with respect to Harshavardhan. பர்சனல் ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஹர்ஷவர்தனுடைய பர்சனல் லைஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் இனிஷியலாக வந்து ஒரு சிவா டிவோட்டியாக இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹீனயானா புத்திசம் வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இதுக்கப்புறம் ஹான்ஸ்வாங் வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீனயானா புத்திசம்லேருந்து மகாயானா புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆயிடுவார், ரைட். ஸோ இனிஷியலி ஹி வாஸ் அ சிவா டிவோட்டி. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தீவிரமான கஞ்சம் கோஸ்ட்டில் வந்து இவர் வந்து கன்கோஸ்ட் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் இவர் ஹீனயானா புத்திசம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் மகாயானா புத்திசம் நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு வித் த ஹெல்ப் ஆஃப் ஹுயன்ஸ்வாங், ரைட். நவ் இது சோஷியல் ஃப்ரண்ட்ல இவர் வந்து 2 இம்பார்ட்டன்டான அசம்பிளி வந்து இவர் வந்து கன்வீன் பண்றாரு, ரைட். ஃபர்ஸ்ட் இஸ் தட் கன்னௌஜ் அசம்பிளி, இன்னொன்று வந்து பிரயாக் அசம்பிளி, ரைட். ஸோ கன்னௌஜ் அசம்பிளிங்கிறது என்ன அப்படின்னா இவர் வந்து ஒரு ரிலீஜியஸ் அசம்பிளி வந்து கன்னௌஜ்ல வந்து என்ன பண்றாரு ஆர்கனைஸ் பண்றாரு. அண்ட் எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து ஹுயன்ஸ்வாங் வந்து ஹானர் பண்றதுக்காக இது வந்து பண்றாரு, ரைட். நெக்ஸ்ட் இஸ் பிரயாக் அசம்பிளி. பிரயாக் அசம்பிளியில வந்து இவர் வந்து சூர்யா, சிவா, புத்தா இவங்க எல்லாருடைய வர்ஷிப்பையும் அங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ யூஸ்டு டு டொனேட் ஃபுல் ஹார்ட்டட்லி, ரைட். ஸோ வந்து இவர் வந்து புத்திசம் நோக்கி இவருடைய ஈடுபாடுகள் இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த டைம் பீரியடில் இருந்திருக்கக்கூடிய மற்ற செக்ட்டுக்குமே இவர் வந்து ரொம்ப பெரிய பேட்ரனாக இருக்காரு. ஹி டொனேட்டட் ஜெனரஸ்லி, ரைட். யாருக்கெல்லாம் எந்தெந்த ரிலீஜியனுக்கும் அப்படின்னா ஹிந்துயிசம், ஜெயினிசம் அண்ட் புத்திசம், ரைட். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. வி ஷால் கன்க்ளூட் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி பை நெக்ஸ்ட் கிளாஸ், ரைட். தேங்க்யூ.